ஆம். அதாவது ரொம்ப சீரியஸான போராளியா இதுவரையிலும் பார்க்கப்பட்ட திருமுருகன் காந்தி, இந்த செய்தியின் மூலமாக மிகச் சிறந்த நகைச்சுவையாளரா பார்க்கப்பட்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு தொகுதி ஈரோடு இடைத்தேர்தல் தொகுதி. அப்ப நாம நின்னப்ப, பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி தனியா ஒரு வேட்பாளர போட்டு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாரு திருமுருகன் காந்தி. அந்த தேர்தல் அவர் நிறுத்தின வேட்பாளர் வாங்கின அவர் வாங்கின வாக்கு வந்து வெறும் 136 வாக்கு. இதுதான் அவருடைய செல்வாக்கு. அப்படி உள்ளவரு நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுறது என்னன்னா, சமீப காலத்துல திருமுருகன் காந்திக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. எப்பயுமே வருமானமும், செல்வாக்கும் குறைஞ்சிட்டா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல புகழ் வெளிச்சத்துல அல்லது எழுச்சியினுடைய ஓட்டத்துல இருக்கிறவங்கள பார்த்து விமர்சிப்பாங்க. அப்ப எப்பயுமே திருமுருகன் காந்திக்கு சோறு போடுறது அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சிச்சுட்டா சோறு கிடைச்சிருது. ஓரளவு சோறு கிடைச்சிருது. நாமளும் என்ன நினைக்கிறோம்னா, அத அனுமதிக்கிறோம். திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் வந்து வயிற்று பிழப்புக்குனாலும் பிழைக்கணும் இல்லையா? வேற வழி கிடையாது. இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையில வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலையில அவர் தள்ளப்பட்டிருக்கிறத ஒரு வந்து வருத்தத்துக்குரிய இடமா தான் பார்க்குறேன். மத்தபடி ஒரே ஒரு ஈரோடு தொகுதியில வந்து திருமுருகன் காந்தி வேட்பாளர் போட்டு 136 வாக்குகள வாங்கின இவரு, 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து வந்து வேட்பாளரை நிறுத்துவேங்கிறதெல்லாம் ஆகச்சிறந்த நகைச்சுவை. அத அப்படித்தான் நான் பார்க்குறேன். மத்தபடி அவர் சொல்றாரு இல்லையா? புதிய புதிய வேட்பாளர்கள். நான்லாம் 2021ல அதே திருவையாறு தொகுதியில நின்ன ஆள் தான். நான் புதுசெல்லாம் இல்ல. அது மாதிரி அதான் அவருக்கு எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும், எதையாச்சும் ஒண்ணு பேசணும். அவர் இந்த ஈவேரா பிம்பத்தை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. அது இப்போ அ செல்லா காசாயிருச்சு. அவங்க குரூப்லயே வந்து சுபவீர பாண்டியன் என்னன்னா, நான் ஈவேராவுக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டேன்னா, ஒருத்தனுமே வந்து நீங்க ஆதரவு கூட போட மாட்டேங்கிறீங்க. திட்டுறவங்க தான் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. அப்ப வந்து அவருக்கு ஈவேரா மார்க்கெட் இழந்து போச்சு. அப்ப சீமான் மீதான விமர்சனத்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அவர் பயன்படுத்துறாரு. அது அவரு பிழைப்புக்கானது. அத நம்ம வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். நீங்க வந்து வெளிநாட்டுல ஜெர்மனில வந்து ஆ. வேலை பார்க்கறதுக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆம், இணைஞ்சீங்க. ஆமா. என்ன காரணம்? அப்படி என்ன சீமானவர்கள் மேல தமிழ் தேசியம் மேல உங்களுக்கு ஆர்வம்? இல்ல நான் நான் வந்து 2009ல முனைவர் பட்டம் படிக்கும் பொழுதே நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு தான் நான் வெளிநாடு போனேன். வெளிநாட்டுல நான் பணியாற்றின முனைவர் பட்டத்தின் அடிப்படையில ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது. அதன் அடிப்படையில ஒரு 2008ல இருந்து 2015 இறுதி வரலையும் நான் வெளிநாட்டுல ஒரு ஆய்வாளரா பணிபுரிஞ்சேன். அதன் பிறகு ரொம்ப காலமும் வெளிநாட்டிலேயே நம்மளால பண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம பிறந்த மண்ணு, அதற்கான அரசியலு, அதற்கான தேவைகள் இருக்கு. நம்ம வெளியில இருந்து ஆதரவு செய்யறத விட, ஒரு நிகழ்ச்சிய வந்து நேரலையில பார்ப்பதை விட, நேருல பார்க்கிறது வந்து சிறந்ததுங்கிற மாதிரி, தமிழ் தேசிய அரசியல வந்து நம்ம நேரலையில பார்க்கிறத விட, களத்துல இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் நம்ம வந்தோம். 7 வருஷம் தமிழ் தேசியத்துக்கு வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சா? நீங்க இல்ல நாம அங்க இருந்தும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். 2013ல ஈவேரா சிலைய உடைக்கணும்னு கூட நம்ம தான் பேசினோம். நம்ம வெளிநாட்டுல இருந்து தமிழ் தேசியத்திற்கு வேலைய தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற நாம வந்து செயல்பாட்டிலயும் இருக்கணுங்கிறதன் அடிப்படையில தான் நம்ம வந்தோம். நம்ம புதுசு இல்ல. நம்ம 2005 வாக்குலயே மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்துல இளைஞரணி பாசறையில ஒன்றிய செயலாளரா இருந்த நான் தான். நம்மளுக்கு ஈழ அரசியலோ அல்லது ஈழம் சார்ந்த உணர்வுகளோ புதுசு இல்ல. அதன் அடிப்படையில தான் 2009க்கு அப்புறம் அவர் வந்து வைகோபால் சாமி வந்து சரியா தமிழ் தேசிய உணர்வாளர்களை மதிக்கல அப்படிங்கிறதன் அடிப்படையில நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தோம். நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த பிறகுதான் நம்ம வெளிநாட்டுக்கு போனோம். ஏன் சீமான் அவர்கள் என்ன காரணம் சீமானை தேர்ந்தெடுத்தாங்க? சீமானை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய உள்ளத்து உணர்வுகளை அவருடைய அரசியலா வெளிப்படுத்துறாரு. 2009ல வந்து ஈழப்படுகொலையில யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க மாட்டாங்களான்னு நம்ம ஏங்கி இருந்த காலகட்டத்துல அவர் ஒரு ஆளு தான் உண்மையும் நேர்மையுமா பிரதிபலிச்சாரு. ஒரு மனுஷன் வந்து ஆரம்பத்துல பேசுறது முக்கியம் இல்ல. ஆனா அந்த ஆரம்பத்துல பேசிய பேச்சோடு 15 ஆண்டு காலம் வந்து அந்த பேச்சுல இருந்து கொஞ்சம் கூட பிறழாம நடக்கிறது வந்து பெரிய அதிசயம். அது வந்து கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு அரசியல் தலைவனால் மட்டும் தான் நடக்க முடியும். அந்த அதுல வந்து நான் 2009ல என்ன நினைச்சு அண்ணன் சீமான் அவர்களை நெருங்கினோனோ, இதுவரையிலயும் அந்த நெருக்கத்திற்கு கொஞ்சம் கூட எதிராகவோ, அல்லது நெருக்கத்தை சந்தேகிக்கிற அளவிற்கு அவருடைய செயல்பாடோ, அவருடைய பேச்சோ இருந்ததில்ல. அதன் அடிப்படையில அவர வந்து இன்னும் நாங்க மேலும் 2009ல வந்து ஒரு கைய பிடிச்சோம்னா, இப்ப 2 கையாலயும் இருக பற்றி அவர போகிற அளவிற்கு அவரு கொள்கை தெளிவோட எங்கள வழிநடத்தி போறாருன்றது அதான் அர்த்தம். 2009 சீமானை எப்படி அணுகுனீங்க? என்ன சொன்னாங்க?
இருந்தாரு. இப்ப எப்படி இருக்காரு? ஆமா. 2009ல வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்ப வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில நிறுத்துனாங்க. அப்ப நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில உட்பட்ட ஒரு வேட்பாளரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தபோது, எங்க கூட்டத்துக்கு அதாவது நான் வேலை செய்த அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பரப்புரைக்காக வந்திருந்தாங்க. அப்பதான் அண்ணன் சீமான் அவர்கள முதல் முறையா பார்த்தோம். தேர்தல் முடிந்த பிறகு அந்த ஐயா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போக்கு சரியில்ல. அதன் பிறகு தேர்தல் முடிஞ்ச கையோடயே அண்ணன் சீமான் அவர்கள தொடர்பு கொண்டு இது மாதிரி எல்லாம் செய்யணும்னு அப்படின்னோனே, நாங்க அமைப்பா திரள்வோம் தம்பி வாங்க அப்படிதான் முதல் இணைப்பு அண்ணனோட நடந்துச்சு. இந்த சமயத்துல மார்க்ஸ் அவர்கள் வந்து பெரியாரால வளர்ந்துட்டு ம். கையை தூக்கி தூக்கி கத்துனா வந்து எல்லாம் சரியாயிடுமா? பெரியாரால தான் நீங்க வளர்ந்தீங்க, பெரியாரை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஆமா. அவரு சொல்லிட்டே சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் சொல்லாம சொன்னாருன்னு தெரியல. அதாவது அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து காலந்தோறும் ஒரு சிந்தனையை மீளாய்வுக்கு உட்படுத்தி, அதன் அடிப்படையில அந்த நேரத்துல, அந்த சமூகத்திற்கு, அந்த இடத்துல என்ன பொருந்துதோ அப்படி வளர்றது தான் அறிவு. இப்போ ஒரு காலத்துல நம்ம வந்து டவுசர் போட்டுட்டு அலைஞ்சோம். இப்போ வளரும் பொழுது டவுசர் போட்டுட்டு அலைய முடியாது. ஏன்னா, நம்ம வளர்ந்துட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு அதற்கு ஏற்ற உடைகளை அணிஞ்சு வளரணும் அப்படிங்கிறது இது. நீ வந்து 9 வயசுல டவுசர் போட்டியாடா? நீ 50 வயசுல ஏன் டவுசர் போடலன்னு கேட்க முடியாது. அதேபோல பெரியாரை அ த பெரியாரிய வட்டத்திலிருந்து வாசித்ததற்கும், தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியிலிருந்து வாசிப்பதற்கும் நேர் எதிராக அமையுது. நாம எதெல்லாம் பெரியார் செய்தார்ன்னு நினைக்கிறோமோ, தமிழ் தேசிய அரசியல் தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது, பெரியாருக்கு முன்னாடியே இன்னொருத்தர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற தெளிவு பிறக்குது. அப்ப தெளிவு பிறக்கும் பொழுது, நாம இப்ப ஈவேராவ எதிர்க்கலாம் இல்ல. ஈவேரா மட்டும் தான் காரணிகள் அப்படின்னு சொல்லாதீங்க. 15 முப்பாட்டன் எங்க ஆட்கள், எங்க தமிழ் முன்னவர்கள் அதுக்கு போராடி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரா ஈவேரா இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எல்லாமே ஈவேரா தான் தொடக்கம்னு சொல்றதுல தான் எங்க பிரச்சனை. அப்படிதான் பேசுறோம். அப்போ மாரிதாஸ் மாதிரி ஆட்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அப்பயும் சங்கித்தனமாவே இருப்பேன், இப்பயும் சங்கித்தனமா இருப்பேங்கிறதுனால தான் தமிழ்நாட்டுல சங்கித்தனம் வந்து எடுபட மாட்டேங்குது. தமிழ் தேசிய அரசியல் ஒரு காலத்துல தமிழ் தேசிய அரசியல்ல பெரியார் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தாரு. அவர் காட்டுன வழியிலெல்லாம் தவறு இருக்குது அப்படின்னு நாம மேலாய்வுக்கு உட்படுத்துறோம். அப்புறம் அந்த தவறிலிருந்து பாடம் கட்டுறோம். அப்ப நாங்க வந்து பெரியார கடந்து போக தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க கொண்டுட்டு வந்து நீங்க செய்யற எல்லா தவறுக்கும் அவரு தான் மூலவர்ன்னு காமிக்கும் பொழுது, ஒருத்தன் வந்து ஒரு கேடயத்த வச்சு மறைஞ்சுக்கிறான். அவன தாக்கி அழிக்கணும்னா, கேடயத்த உடைச்சு அழிச்சா தான் நம்ம அவன தாக்கி அழிக்க முடியும். கேடயத்தை அடித்து உடைப்பதனுடைய அந்த போக்கு தான் ஈவேரா பிம்பத்தை அடித்து உடைப்பது. மத்தபடி ஈவேரா என்கின்ற தனி மனிதனை நம்ம ஒரு பொழுதும் விமர்சிக்கிறது இல்ல. தனி மனிதனை விமர்சிக்கணும்னா, நீங்க 72 வயசுல ஒரு கல்யாணம் பண்ணீங்களே ஏன்னு கேட்கலாம். நீங்க ஏன் வந்து காசி சங்கர மடத்துக்கு போயிட்டு எதுக்காக ஒடியாந்துட்டு வந்தீங்கன்னுலாம். நீங்க கோயில்ல வந்து கணக்கு புள்ள வேலை பார்த்த நீங்க எப்படி பெரியார் எதிர்ப்பு இதெல்லாம் தனி மனித விமர்சனத்துக்கு வந்துரும். நம்ம அந்த பாதைக்கு போகல. தமிழ் தேசிய அரசியல்ல அவர் முன் வச்ச தவறுகள நம்ம சுட்டிக்காட்டுறோம். அதுவும் அவர் சொன்னதிலேயே. நாம எதுவா புதுசா பேசல. இன்னென்ன காலகட்டத்தில நீங்க இன்னென்னத பேசியிருக்கீங்க. இது முரணா இருக்குங்கன்றத பேசுறோம். அவ்வளவுதான். நன்றி, நன்றி.